பச்சைமலை பக்கத்தில வேலுதுன்னு சொன்னாங்க. பூகக்கண்ணில் பாடுறா பையாடி பண்ணுவா. இந்த பாட்டு சட்டை காலையில் எம்மா அந்த அம்மிக்கு மீசு கூட உள்ள வராம அதாவது பழைய பெருசா என்றாங்க. அதெல்லாம் இல்லடா. அதாவது வந்தவரு ஒரு சூர வேஷம். ஆமா, மற்ற வேஷமா தான் இது வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு சூர வேஷம்னா உயிர் கொடுத்து உயிர் வாங்க வேண்டிய உயிரத்தான் வாங்க வந்துக்கிறேன். ஐயா நீ வந்து எனக்கு பிள்ளையா வந்து என்ன சப்போர்ட் நீ போலப்பா. நான் வந்து சாட்டி எடுத்து வந்து என்ன அடிக்காது. நானு நாராயண பிரபஞ்சம் எழுதினவன். அதாவது வந்து நாராயண பிரபஞ்சம் எழுதினவன். பிரபஞ்சம்னா சாதாரண பிரபஞ்சம் கிடையாது. காலையில நாஸ்டா பண்ண போறீங்களா ஆட்டக்காரலாம், இட்லி வடை சட்னி சாம்பாரோட போடுறாங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு பாசுரம் பாடிக்கிறீங்களா இது வரைக்கும்? பாடிக்கிறீங்களா? எந்த புராணமா இருந்தாலும் அவளுக்கு ஒரு சொந்த புராணம் இருக்கும். ஆமா, அந்த புராணத்துல தான் இருக்கிற கலைஞர்கள் ஏதாவது உப்பு எடுக்கணும் எங்கேயாவது போய் வெளியே கிளம்பி வரும். என்னங்க வயிற்று சோத்துக்காக ஏதாவது புளிவிட்டு போவேன். அது வந்து வயிற்று சோத்துக்கு எதே புழுறானா? வயிற்று சோத்துக்கு நம்ம வாயில வந்தது புழுவுறமா அப்படின்னு சொல்றோம். நீ நல்லவனே இல்ல படுங்க அப்படிலாம் என்ன நினைக்காதீங்க. கையை வந்து பாருங்க. அந்த இட்லிக்கு என்ன பாசனம் எழுதி வச்சுக்கிற பாசனம் மட்டும் கிடையாது. கடைசியில பகவான் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இட்லியா? ஆமாங்க, இட்லி சட்னி சாம்பார் வடைக்கு. இட்லி வந்து ஆம்படியா, வடை வந்து அதுக்கு பொண்டாட்டி, சட்னி போன மாதிரி ஒரு சூரன் என்ன மாதிரி. அது ஒரு 3 பேருக்கு கூட்டி ஒரு கல்வி பாடி இருக்கு. பாடுவா. அதாவது முதல்ல ராகத்தை கேளுங்க. அந்த மாதிரி ஏப்ப ராகம். ஏப்ப ராகம் அவனை பார்த்து வட பொண்டாட்டி அழுவுது. ஐயா இட்லி மன்னா சுவாமி, இட்லி சொல்லவா? இட்லி மன்னா சுவாமி, இட்லி மன்னா சுவாமி, இனி என்ன செய்ய போறோம்? இனி என்ன செய்ய போறோம்? சட்டினி சூரன் தானும் தலைதனை அறுக்க போறான். ஐயோ மன்னா, காலையிலே கிழக்கே சூரியனானவன் உதிக்க போகிறான். உதித்த உடனே வெள்ள வெளியேர் என்று ஒரு பாத்திரத்தில் நீ வந்து நிக்க போகிறாய். உன்னை அப்படியே விட்டு இருந்தா பரவாயில்லை, இலையை போட்டு அதே போட்டு கொட்டி விடுகிறார்கள். நீ அண்ணா அந்த ஆகாயத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற நேரம் சட்டினி என்று சொல்லக்கூடிய அரக்கனானவன் கரண்டி மூலியமாக ஓடி வந்து உன் தலைமையிலே குதிக்கிறான். குதித்த உடனே உன் அங்கங்களை எல்லாம் அச்சு வேற அணி வேறாக பிச்சு பிச்சு எடுக்கிறார்களே மன்னா அப்படின்னு வட அழுவுதுங்க.
மோட்சத்தை கேளுங்க பகவான் மோட்சத்தை கேட்காத உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டாரு. காட்சி சீக்கிரம் உடனே அந்த இட்லி பட பொண்டாட்டிக்கு ஆதரவு சொல்லுகிறார். என்னது? அடி எண்ணெயில் பிறந்த எந்த நீரில் பெறும் அதே கேளாய். எண்ணெயானது தல தளவென்று கொதிக்கிறது. கொதித்த எண்ணெயிலே நீ வெள்ளை உருவோடு குதித்து சிறிது நேரம் செவந்த முகத்தோடு வந்திருக்கிறாய். அடி எண்ணெயில் பிறந்த எந்த நீரில் பெறும் அதே கேளாய். சட்டினி சூரந்தானும் நம்ம தலைதனை அறுத்து விட்டாள். உத்தமி ஆனமாதே நம்ம மூவரும் ஒன்னா கூடி நம்ம உடங்கட்டை ஏறிடுவோம். மூணு பேரும் ஒன்னா போய் சேர்ந்துருவோம். வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் தங்கி விடுவோம். அங்க இல்ல, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயிலா? அங்க தங்கி விட்டோமானால் இரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வான வேடிக்கை முடிச்சு ஐயோ அது தன்னால வந்துடும். 6 மணிக்கெல்லாம் சிடுதிடுன்னு நடந்து போய் தரை மண்டலம் இறங்கி விடுவோம். தரை மண்டலம்னா கீழே வந்து இறங்கிறாங்க. இந்த மண்டலத்தை நீ பார்க்க முடியாது. காலையில 6 மணிக்கு 7 மணிக்குள்ளேயே பார்த்துக்கோ. இறங்கிய உடனே சாட்சாதி பெருமான் பகவான் ஆகிய கண்ணன் நாராயணன் நமக்கு காட்சி தருவதற்காக அவதாரம் எடுத்து வருவார். இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் அரச குலத்திலே பிள்ளையாக பிறந்தோம். பிள்ளையாக பிறந்து தலைவன் சுக்ராச்சாரி. இந்த சுக்ராச்சாரியர்கள் என்ன செய்தார்? உலகத்திலே நம்ம விட பேரும் மூலம் கிட்டியும் உலகத்தில் எவரும் அரக்கர் கூட்டத்திற்கு தலைவனாக கூடாது அப்படி என்று சொல்லி தானே அரகரா சிவா அப்படி என்று சொல்லி அந்த இப்படி தவத்தை மேற்கொண்ட சுக்ராச்சாரி தவத்தில் மிகுதியாக பேரும் புகழும் கீர்த்தியும் அரக்கர் குலத்திலே பெற்றார். இவன் பேரையும் புகழையும் கீர்த்தியும் கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு முடிவு காசிவன் நம் ஒரு முனியாக அஷ்டதிக்கு முனியிலே ஒரு முனியாக பிறந்து 7 முடியிலே சிறந்த முனியாக நம் பிள்ளையாக பிறந்து நம் உலகத்திலே பெரும் குணம் கிட்டி வாங்க வேண்டுமே அப்படி என்று சொல்லி இவன் என்ன செய்தான்? தேவர்களுக்கு வதிஷ்டன் தலைவனாக இருக்கின்றார். இனி வரும் அரக்கர் கூட்டத்துக்கு நாமே பெரும் தலைவனாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? அந்த குலத்திற்கே அமர்ந்து அவன் என்ன செய்தான்? மூச்சு விடும் சுவாசம் இடைவிடும் நேரம் இல்லாமல் அரகரா அரகரா மகாதேவா என்று ஞானத்தால் அறிந்தான் காசிவன். சுக்லாச்சாரி என்னடா இது? நம்மை விட பேரும் போடும் கீர்த்தி இந்த உலகத்தை காசிவன் பேரும் போடும் வெற்றி தெரிகிறது. இவன் தவத்தை எப்படி அவன் அப்படி என்று சொல்லி ஒரு பெண்ணை படைத்தார். என்ன ஒரு பெண்ணை படைத்தார். அவளுடைய நாமதியாயம் அவளுடைய நாமதியாயம் மாயை அழைத்தார். பெண்ணே அதோ காசிவன் ஏமாதாரன் வனத்திலே தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். தவத்தை மறந்து கோபத்தில் ஆழ்ந்து தன் நிலை அறியாது காமத்தில் ஈடுபட வேண்டும். அவன் தவத்தில் கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி வார்த்தையை கேட்ட மாயை நேராக சென்றான். முனிநாதன் அரகரா மகாதேவா அப்படி என்று ஒரே மனதோடு அவன் நமசிவாய மந்திரத்தை சொன்னார். கண்ணெதிரே நேரே சென்றால் பெண்ணானவள் வாசனை திரவியங்கள் காசிவன் எதிரே நின்றாள். தவத்தை மறந்தான். நிலை இழந்து கண் திறந்தான். பெண்ணை பார்த்தான். உன்னை நான் அறிய வேண்டும் அப்படி என்று சொல்லி பெண்ணை பார்ப்போம். என்ன நடந்தது? அங்கே யார் வாழ்ந்தது?